ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் கம் கணபதயே நமः. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திராமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 332வது நாமாவளியாக ஓம் ஜஞ்சாநில மகாவேகாய நமஹ. முருகப்பெருமான இந்த நாமாவளி ஒரு ஓமையோடு வர்ணிக்கிறது. அதாவது அதிகன மழையோடு கூடிய அதிவேகமான காற்று, இதை இரண்டும் சேர்ந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி வேகத்தை உடையவராக இருப்பாராம். யார்? முருகப்பெருமான். அப்போ இதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னா, இறைவன் எல்லாத்துலேயும் வலிமை உடையவராக இருப்பார், எல்லாத்துக்கும் ஒரு ஆதார பொருளாக இருப்பார்னு அர்த்தம். அப்போ அந்த பெரும் காற்று மழை இதெல்லாம் ஒரு வாதமாக சொல்லுவோம், அதாவது ஜஞ்சா வாதம்னே அதுக்கு பேர். அப்போ இந்த காற்றோடு மழை சேரும்போது அது இது குறையுமா, இது அதிகமாக இருக்கா, அது அதிகம் இருக்குமா சொல்ல முடியாது. அது மாதிரி இறைவன் அதை கடந்த வேகமாக இருப்பார் அப்படின்னு. இதனுடைய தத்துவார்த்தம் என்ன அப்படின்னா, மனிதர்கள் சில வாதங்கள் பண்ணும் பொழுது மொழிவாதம், சமயவாதம், எத்தனையோ பேத வாதங்கள் இருக்கு இல்லையா, அந்த வாதங்கள் என்ன பண்ணும்பொழுது அது அப்பழுக்கற்ற அந்த பரம்பொருளை நம்மக்கிட்ட சேர்க்க விடாமல் தடுத்துடும். அதனால்தான் திருப்பூரில் சொல்லும்போது கல என சில கலைகள் பிதற்றுவதொழிவதுணை சிறிது உரையாதே, கருவழி தத்திய மடுவதனிற்புகு கடுநரகுக்கிட இடைவீழா உலகுதனிற் பல பிறவி தரித்தர உழல்வது விட்டினில் அடி நாயேன் உனதடிமைத்திரள் அதனினும் உட்பட உபய மலர்ப்பதம் அருள்வாயே அப்படின்னு கேட்பார். அப்போ தேவையற்ற கலைகளையே பேசி அந்த கலைகளாலே துன்பத்தை ஏற்படுத்தாமல் கலைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவான கலைகளுக்குள்ள தத்துவ பொருளால் வரக்கூடிய அந்த இறைவனை நம்ம நாட வேண்டும். அதுதான் மேலான பாக்கியத்தை கொடுக்கும். அதனால தான் அந்த இறைவனுடைய தன்மை எப்பேற்பட்டது அப்படின்னு அடியார்கள்லாம் வர்ணிக்கிறார். இறைவனுடைய அருள் கிடைத்தா எப்பேற்பட்ட துன்பங்கள் இதெல்லாம் விலகிவிடும். அதை உணர்த்தத்துக்காக தான் இறைவனை நிறைய அந்த உதாரண புருஷனாக, அவருக்கு ஓமை இல்லாதவன் பரம்பொருள், அந்த சக்திக்கும் ஓமை எதுக்காக சொல்கிறான்னு நம்ம புரிஞ்சிக்கிறதுக்காக தான். அதனால தான் வள்ளலார் அழகாக பாடலில் சொல்லுவார், வன்பெரு நெருப்பினை புன்புழு பற்றுமோ, வானை ஒரு மான் தாவுமோ, வலியுள்ள புலியை ஓர் எலி சீருமோ, பெரிய மலையை ஓர் சிறகினால் துன்புற அசைக்குமோ, வஜ்ரத்தூண் ஒரு துரும்பினால் துண்டமாமோ, சூரியனை இருள் வந்து சூழுமோ, காற்றில் மழை தோயுமோ, இல்லை அதுபோல் அன்புடைய நின் அடியர் பொன்னடியை உண்ணும் அவர் அடிமலர் முடிக்கணிந்தோர்க்கு அவலமுறுமோ, காமம் வெகுளி உருமோ, மனது அற்பமும் விகற்பமுறுமோ அப்படின்னு கேட்பார். அப்படி இந்த காற்றில் மழை சேர்ந்ததுனா எப்படி வேகமாக அடிக்குமோ, அது மாதிரி இறைவனுடைய அந்த வேகமானது இருக்கும் அப்படின்னு ஒரு ஓமைக்காக இந்த நாமாவளி இறைவனை வர்ணிக்கிறது. இந்த நாமாவளி ஓம் ஜஞ்சாநில மகாவேகாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.